தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாம்பரம் அருகே மாநகர பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பயணிகள் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்து? வணக்கம் பாலவேல். தற்பொழுது சென்னை மதுரவாயல் அதாவது தாம்பரம் பைபாஸில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புகளை உடைத்துக் கொண்டு சர்வீஸ் சாலையில் நோக்கி சென்று விபத்துக்குள்ளானதால் 10க்கும் மேற்பட்டோர் முதற்கட்டமாக பலத்த காயமடைந்துள்ளனர். மேலும் இதில் காயமடைந்தவர்களை தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பேருந்து அதாவது மதுரவாயிலில் இருந்து தாம்பரம் பைபாஸ் வழியாக சென்று கொண்டிருந்த போது வானகரம் அருகே இந்த விபத்தானது நடந்துள்ளது. தாறுமாறாக ஓடிய பஸ் மோதியதில் ஆட்டோ ஒன்று நசுங்கியதால் இதில் ஆட்டோ ஓட்டுநர் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்துள்ளார். மேலும் விபத்து ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் பேருந்தை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். மேலும் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த விபத்தில் பஸ்ஸில் அதாவது மொத்தமாக 30க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். இதில் 15க்கும் மேற்பட்டோருக்கு தற்பொழுது பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அது மட்டுமின்றி இந்த விபத்தில் மாதவரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தினேஷ் என்பவர் உயிரிழந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. விபத்து காரணமாக தாம்பரம் மதுரவாயில் பைபாஸில் தற்போது கடும் போக்குவரத்தானது நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. மேலும் விபத்து நடந்த இடத்தில் தற்பொழுது மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காரபாகம் கணபதி உள்ளிட்டோர் பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் போலீசார் இந்த பகுதியில் ஏராளமானோர் குவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 104 எண் வழித்தடம் கொண்ட ரெட்டியஸ் முதல் தாம்பரம் செல்லும் அரசு பேருந்து விபத்துக்குள்ளாயுள்ளது குறிப்பிடத்தக்கது. பேருந்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணித்த நிலையில் தற்போது அடிப்பட்டவர்களை முதற்கட்டமாக 5க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸில் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் கொண்டு சென்று சேர்த்துள்ளனர். இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்தினர் தற்போது ஏற்பட்டுள்ளது. பாலவேல், நன்றி சோமசுந்தரம், விரிவான விவரங்களுக்கு.